நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் கவிதைக்காரன் இளங்கோ. வாசிப்பது அன்புமணிவேல். நினைவில் காடுள்ள மிருகம். சந்தைக்குள்ளிருந்து கவுச்சி தெறிக்க பறந்திட எவ்வும் கானகம் பச்சை வாடையை குளிர குளிர உதர தெரியாமல் டீ கிளாஸுடன் நிற்கும் கூலியாட்களை உற்று நோக்குகிறது. ஆவி பறக்கும் வயிற்றுக்குள் கூச்சல் போடும் உயிரை லோக்கல் மார்க்கெட் வரை பிடித்து கொள்ள எதுவெல்லாமோ உதவலாம் தான். சில்லறையாக தேறுவதென்னவோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் நண்பகலும் உடல் சூடு தணித்து கொள்ள இன்னொரு உடலும் மட்டுமே. உறவுகளை புளிச்சென்று தெருவில் துப்பிவிட தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஊராக நேஷனல் பெர்மிட்டுடன் சுமந்து அலையக்கூடாது. பின்னிரவு ஆந்தைகள் அலறியபடி அழைக்கும் போது ஒதுங்கிக் கொள்ள காடு மட்டுமே கொஞ்சம் பெரிய மனது வைத்து இடம் கொடுக்கிறது காமம் தணிக்க. நெஞ்சை பிளந்தோடும் நெடுஞ்சாலைகள் ஊர்களை, உறவுகளை, குடும்பங்களை இணைத்துக் கொண்டு சந்தையை கடைவிரித்து ஆகப்போவதென்ன? குப்பைகள் சுழலும் காற்றில் முகம் தாழ்ந்து கருத்திருக்கிறது. நீ உன் பவுசில் இருந்து கீழே இறங்கு. இதற்கு மேல் செய்ய ஒன்றும் இல்லை. முதலிலிருந்து தொடங்கிட கண்டுபிடித்தாக வேண்டும் ஒரு புதிய தெருமுனையை. பின் நகர்ந்து விரையும் கடிகார முள்ளில் எதையெல்லாம் ஏவலாம்? காழ்ப்புகள், துரோகம், வயிற்றெரிச்சல், பஞ்சம், இன்னும் வேறென்ன? ஒவ்வொரு கீழ்மையிலும் ஏதோ ஒரு சாக்காடு அல்லது திரும்பி வருதலின் உத்தரவாதம் உள்ளது. அதை தொட்டு முரணுக்கு முரண் பதிலாகின்ற சந்தர்ப்பங்களை மீண்டும் நிகழ்த்திட காத்திருக்கத்தான் வேண்டும் அந்த பழைய தெருமுனையில். அன்பிலார். வழித்தடங்களின் மீது சிந்தியுள்ளன சில கைத்தட்டல்கள். குனிந்து பொறுக்கி எடுத்துக்கொள்ள ஒரு கையெழுத்து வேண்டும். அதுவோ நன்னடத்தியின் கால் செருப்பை வாசலில் விட்டுவிட்டு வரும்படி கண்டிக்கிறது. வராண்டாவில் வாய்ப்பொத்தி நின்றபடி இரு கைகள் விரித்து யாசிக்கிறோம் ஓர் அபத்தத்தை. அதுகாரும் எங்கள் முகத்தில் பச்சை நிறத்தில் ஒரு சீல் குத்தி வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் தாளாளரே. மானத்தை கட்டி இழுத்து கொண்டு ஒரு நகர்வளம் விட கொஞ்சம் கழுதைகளை பெற்றுத்தரச் சொல்லி கடவுளுக்கு கடிதம் போட்டிருக்கிறோம். பதில் அடுத்த தபாலிலேயே வந்துவிடும். காந்தமுள். பறந்து விரிந்த மனத்தின் எல்லை ஒரு வாக்குறுதிக்கு பிறகு வெறும் உள்ளங்கை அகலத்திற்குள் குறுகி விடுகிறது. தருணங்களை மீறி திசைகளுக்கான பாதைகளும் அங்குதான் ரேகைகளாகி கிளை விரித்திருக்கின்றன.